கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தங்களுடைய பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. பயணத்தின் காரணமாக எந்த விதமான சிரமங்கள் கஷ்டம் இல்லாமல் ஹஜ்ஜுடைய கடமையை முழுமையான முடித்து சந்தோஷமான முறையில் வீடு திரும்ப அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வகையில் ஆக்கி தருவானாக. அமல்களில் குறை இருந்தால் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனால் இஹ்லாஸ் முக்கியம். நிய்யத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அல்லாஹ் அதை தான் விரும்புகிறான். அல்லாஹ்வுக்காக எந்த அமல் செய்யப்படுதோ அந்த அமலுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய கூலியை கொடுக்குறான். அதனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் நிய்யத்தை சரி செய்யணும். வீட்டிலேருந்து புறப்பட்டதுலேருந்து அங்கே செய்யக்கூடிய அமல்களில் ஒவ்வொரு தடவையும் நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்காக இந்த ஹஜ்ஜு செய்ய வந்திருக்கிறேன் என்பதாக நிய்யத்தை அப்பப்போ புதுப்பித்து கொண்டே இருக்கணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு நம்ம வீடு திரும்பின பிறகு, யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை நாடி தான் இந்த ஹஜ்ஜை செய்தேன், வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதாக அந்த நிய்யத்தை சரி செய்யணும். இதில் ஏதாவது பெருமைகள் உள்ளத்தில் ஒரு புகழ்ச்சி வந்தால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலில் அலீம் என்று ஓதிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இஹ்லாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இஹ்லாஸ் இல்லாத எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இஹ்லாஸ் என்பது அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம என்ன அமல் செய்தாலும் சரி, இஹ்லாஸோடு செய்யறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும், அதுக்காக உழைப்பு செய்யணும். ஏன்னா இஹ்லாஸ் கடைசியில் வரும், முதல்ல போயிடும். ஆனால் இஹ்லாஸோடு ஒரு அமல் சிறு அமல் செய்துட்டாலும் அந்த அமலின் காரணமாக அல்லாஹ் தஆலா நாளை கியாமத்து நாளில் நம்மளை அடையாளம் கண்டு சொர்க்கத்தின் மேலான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான். அதனால் நீங்கள் எந்த அமல் செய்தாலும் சரி, ஒரு சதக்கா செய்தாலும் சரி, ஒரு தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, மற்றவங்களுக்கு உபகாரம் செய்தாலும் சரி, மற்றவங்களுக்கு உதவி செய்தாலும் சரி, எல்லாமே என்னுடைய அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும் என்ற ஒரே நிய்யத்தில் நீங்கள் அமல் செய்துட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். எந்த அமல் அல்லாஹ்ட்ட கபூல் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. நம்முடைய ஒரு அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக ஆகிவிட்டால் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு அமலை கொண்டு நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்துருவான். நம்ம பெரிய ஒரு அமல் செய்யறதுக்கு தயாராகிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்முடைய அமல்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு மட்டும் செய்யக்கூடிய அமல்களாக நாம் மாற்றி அமைக்கிறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு பேர் புகழ், ஒரு அதாவது என்ன சொல்கிறது, புகழ்ச்சி, எனக்கு பேர் வரணும், நான் ஹாஜி என்றதாக பட்டம் வரணுங்கிற நியத்தை தயவுசெய்து உள்ளத்தில் எடுத்து, என்னுடைய அல்லாஹ் சந்தோஷப்படணும், என்னுடைய அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நான் விருந்தாளியாக போகிறேன், எனக்கு ஹிதாயத்துடைய பரிசு அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம அந்த நியத்தோட இன்ஷா அல்லாஹ் செல்வோமையானால் நம்மளோட ஹஜ்ஜி மக்பூலான மஃப்ரூரான ஹஜ் ஆகிடும். அமல்கள் ஏதாவது குறை இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். ஆனால் இஹ்லாஸ், இந்த நிய்யத்தில் குறை இருந்தால் அல்லாஹ் எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். இந்த விஷயத்தை தயவுசெய்து நீங்கள் மனசில் இருத்தி கொண்டு ஹஜ்ஜி செய்யறதுக்கு நாடுங்கள் என்பதாக என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள்.